ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவிலிருந்து 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம தொடங்கவிருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு புதுசாக வர 2-3 பேர் வந்திருக்கீங்க, வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு. இந்த கிருஷ்ண கதா நிகழ்ச்சியில் வாரந்தோறும் நம்ம 6:30 மணிக்கு தொடங்கி ஹரே கிருஷ்ணா பஜனை, அதுக்கப்புறம் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பகவத்கீதையிலிருந்து முக்கியமான சில ஸ்லோகங்களை நம்ம படித்து அதை புரிஞ்சிக்க முயற்சிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் நாம் முதல் அத்தியாயம் முடிஞ்சு 2வது அத்தியாயத்தில் 10 ஸ்லோகங்கள் வரைக்கும் கேட்டிருக்கோம். இன்னைக்கு 11வது ஸ்லோகத்தில் நம்ம தொடங்க இருக்கோம். தொடர்ந்து எத்தனை ஸ்லோகங்கள் இன்னைக்கு பார்க்க முடிகிறதோ நமக்கு இருக்கிற நேரத்தை பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச அசோச்யானன்வசோச்சஸ்த்வம் பிரக்ஞாவாதாம்ச பாசசே கதாசு ந கதாசுன்ச்ச நானுசோச்சந்தி பண்டிதா. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வத்திரு பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அறிவாளியை போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகிறாய். அறிஞர் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவதில்லை. பொருளுரை. உடனடியாக ஆசிரியரின் நிலையை ஏற்ற பகவான் மாணவனை முட்டாள் என்று மறைமுகமாக அழைத்து கண்டிக்கின்றார். நீ அறிவாளியை போல பேசுகிறாய், ஆனால் உடல் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன என்பதை அறிந்த உண்மையான அறிஞன் உடலின் எந்த நிலைக்கும் உயிரோடு இருந்தாலும் இறந்தாலும் வருந்துவதில்லை என்று கூறினார். பின்வரும் அத்தியாயங்களில் விளக்க இருப்பதை போல அறிவு என்றாலே ஜடம், ஆத்மா மற்றும் இவற்றின் ஆளுநரை அறிவதுதான். அரசியல் சமூக நியதிகளை காட்டிலும் அறநெறிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அர்ஜுனன் வாதாடினான். ஆனால் ஜடம், ஆத்மா, பரமபுருஷனை பற்றிய அறிவு ஆகியவை அறநியதிகளை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை அவன் அறியவில்லை. இவ்வறிவு போதுமான அளவில் இல்லாத போது அவன் தன்னை பெரும் அறிஞனாக காட்டிக்கொண்டிருக்க கூடாது. அவன் பெரும் அறிஞன் அல்ல என்ற காரணத்தால் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தான். பிறந்த இவ்வுடல் இன்றோ நாளையோ அழிய வேண்டியதே. எனவே இவ்வுடல் ஆத்மாவை போல அவ்வளவு முக்கியமானது அல்ல. இதை அறிபவனே உண்மை அறிஞன். இத்தகைய அறிஞன் ஜட உடலின் எந்த நிலைக்கும் வருந்துவதில்லை. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாஸ் ஸ்வாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. வணக்கம். முதல்ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் இந்த கிருஷ்ண கதா நிகழ்ச்சிக்கு. இந்த 2வது அத்தியாயம் பகவத்கீதையில ஆரம்பத்தில் அர்ஜுனனுடைய வாதங்கள் தொடர்ந்தது. முதல் அத்தியாயத்தில்
இந்த குருட்சேத்திர போரில் சண்டை போட மாட்டேன்னு சொல்லி பல காரணங்களை சொல்லியிருந்தார். அந்த காரணங்கள் இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்திலையும் தொடர்ந்தது. என்னென்ன காரணங்கள் யாராவது ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டபோது 2-3 வாரங்கள் அந்த காரணங்கள் எல்லாம் நம்ம கேட்டோம். உறவினர்கள் எல்லாம் கொண்டுட்டா அதுல எப்படி நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்? நம்ம அரியணையில போய் உட்கார போறோம் அப்படின்னா அது சொந்தக்காரங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்க முன்னாடி போய் உட்கார்ந்தாதான் சந்தோஷம் இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு புதுசா சட்டை வாங்கி போட்டோம்னா கூட நம்ம நண்பர்கள் 4 பேர் பார்த்து, என்னப்பா புது சட்டை போட்டிருக்க, எங்க வாங்கின, என்ன விலை அப்படின்னு அதை பத்தி 4 பேர் விசாரிச்சாதான் நமக்கு அந்த சட்டை போட்ட மாதிரியே இருக்கும் இல்லையா? புது புடவை கட்டிட்டு போறீங்க, ஒருத்தருமே அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க, யாருமே எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. டிசைன் நல்லா இருக்கு, என்ன விலைக்கு வாங்கினேன், எந்த கடையில் வாங்கினேன் அப்படின்னு 4 பேர் விசாரிச்சா தானே நமக்கு அந்த புது புடவை கட்டின மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? சந்தோஷம் இருக்கும். சும்மா யாருமே நம்மளை பார்க்கல, யாருமே எதுவுமே கண்டுக்கல அப்படின்னா நமக்கு அதில் என்ன சந்தோஷம் இருக்கும்? எல்லாத்தையும் நம்மளே பண்ணிக்கிறோம், நம்மளே தனியாக பண்ணிக்கிறோம், யாரும் அதில் பங்கெடுத்துக்கல அப்படின்னும் போது அது சந்தோஷத்தை கொடுக்காது. ஓகே, வேற ஏதாவது காரணம் இருக்கா? வர்ண சங்கர, தேவையில்லாத சந்ததியினர் உருவாகுங்க அப்படின்னு சொல்றார். அதாவது இப்போ போர்ல இருக்கக்கூடிய அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் மடிஞ்சு போயிட போறாங்க. சண்டைன்னு வந்தாலே இறப்பு உறுதி. அது எவ்வளவு பேருன்றது தெரியாது, பெரும்பாலும் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்ப எல்லாம் வேத காலத்துல போர் அப்படின்னா எப்படின்னா, சத்திரியர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னே போர்ல ஜெயிச்சுட்டு வருவாங்க, இல்லைன்னா அங்கே மடிஞ்சு போயிடுவாங்க. தோல்வி அடைஞ்சு திரும்ப வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அப்படிலாம் சத்திரியர்களுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காது. ஸோ அதனால எப்படியும் வெற்றி பெறக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட தோல்வி அடையக்கூடியவங்களாவது பெரும்பாலும் மரணம் அடைய போறாங்க. வெற்றி அடையவர்கள்லையும் நிறைய பேர் மரணம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு அர்ஜுனன் என்ன சொல்றான்? எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா இவங்களுடைய மனைவிகள் எல்லாம் விதவைகள் ஆயிடுவாங்க. இவ்வளவு பேருடைய மனைவிகள் விதவையானாங்கன்னா அப்போ அவங்க தவறான பாதையில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆணோட உதவி இல்லாம, ஆணோட பாதுகாப்பு இல்லாம ஒரு பெண் தனியார் சமூகத்தில் வாழும்போது அந்த பெண்ணை துஷ்பிரயோகம் பண்றதுக்கு, அந்த பெண்ணை தவறான பாதையில கொண்டு போறதுக்கு பல பேர் முயற்சிப்பாங்க. அந்த பல பெண்கள் அதுக்கு பலியாகவும் செய்வாங்க. அப்போ இயற்கையாகவே அந்த பெண்கள் தவறான பாதையில அதர்மத்தை பின்பற்றும் போது அப்போ என்ன ஆகும்? அந்த பெண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல நடத்தை உள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. பெற்றோர்களே நல்ல நடத்தையில இல்லை அப்படின்னும் போது அந்த குழந்தைகள் நன்னடத்தையோட இருக்க போறது கிடையாது. அப்போ அந்த சந்ததியே வர்ணசங்கர அப்படின்னு சொல்றார். வர்ணசங்கர அப்படின்னா இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு சந்ததியா போயிடும். இந்த சமூகத்தோட நன்மைக்காக இல்லாம இந்த சமூகத்தோட கெடுதலுக்காக இருக்கக்கூடிய ஒரு சமூகமா மாறி போயிடும். அது ஒரு காரணம். வேற என்ன ஏதாவது காரணம் ஞாபகம் இருக்கா? கர்மா, பாவம் செய்யறோம் அப்படின்னு சொல்றான். நான் ஏன்னா இப்போ பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர், குறிப்பா இவர்கள் எல்லாம் சிறு வயதிலிருந்து தங்களுக்கு வழிபாட்டிற்குரியவர்களாக இருந்தவங்க, மிகச்சிறந்த மகான்கள். பாண்டவர்கள் சிறு குழந்தைகளா இருக்கும்போதே இறந்து போயிடுறார். அவங்களெல்லாம் யாரும் வளர்க்குறாங்க? பீஷ்மர் தான். பீஷ்மரோட அரவணைப்புல, பீஷ்மரோட அன்பை
ஊட்டி தான் அவங்கள வளர்க்கிறார். பீஷ்மரோட மடியில் விளையாடுறவர்கள் பாண்டவர்கள், குறிப்பாக அர்ஜுனனுக்கு வந்து பீஷ்மர் மேலே அவ்வளோ பாசம். துரோணர் விசேஷமான அன்பு வச்சிருந்தார் அர்ஜுனன் மேலே. தன்னுடைய மகன் மீது இருந்த ஈர்ப்பை காட்டிலும் அதிகம் கவனம் செலுத்தினார், அதிகம் அன்பு காட்டினார் அர்ஜுனனுக்கு. ஸோ அப்படிப்பட்ட உயர்ந்த நபர்களை கொன்னுன்னா எனக்கு பாவம் வராதா? நான் பாவியாயிட்டு நான் வந்து என்ன செஞ்சு என்ன ஆக போகிறது? கடைசியில் எனக்கு பாவம் வரப்போகுது அப்படின்னும் போது அதை ஏன் நான் செய்யணும்? அதனால என்னை விட்டுடுங்க, நான் எங்கேயாவது போய் காட்டில் உட்காந்து பிச்சை எடுத்து பழச்சிக்கிறேன். ஆனால் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, இல்லை அர்ஜுனா, உன்னால பிச்சை எடுக்க முடியாது. ஏன்னா நீ காட்டில் போய் பிச்சை எடுத்தனா கூட இன்னைக்கு பிச்சைக்காரங்களை கூட பிடிங்கி சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அங்கே ஒரு அநீதி நடந்தது அப்படின்னா அங்கே போய் அந்த அநீதியை தட்டி கேட்பேன். ஏன்னா உன்னுடைய குணம் அது. சத்திரியனா தப்பு நடக்கிறத தட்டி கேட்குற குணம் வந்துட்டு இருக்கு. ஒரு சத்திரியனா வந்து அநியாயம் நடக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக நீ காட்டில் போய் அந்த மாதிரி காரியத்துக்கு சண்டை போகிறத விட்டுட்டு இங்கே நாட்டோட தலைவனாக, நாட்டோட மக்களை பாதுகாக்கிறதுக்காக நீ சண்டை போடுங்கிறார். வேற என்ன ஏதாவது காரணம் ஞாபகம் இருக்காது? குல தர்மம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார். இப்போ பெண்கள் எல்லாம் வந்து விதவைகள் ஆயிடுறாங்க, தேவையில்லாத சந்ததியினர் உருவாயிடுச்சு அப்படின்னா அப்போ பாரம்பரியமா நம்முடைய கலாச்சாரத்தில் நம்முடைய குடும்ப பாரம்பரியம்லாம் இருக்கும். பல சடங்குகள்லாம் செஞ்சுட்டு இருப்போம். முன்னோர்களுக்கு வந்து செய்யக்கூடிய இந்த பிண்ட தானம் அர்ப்பணிக்கிறது இதெல்லாம் வந்து செய்யப்படாமல் போயிடும். அப்போ என்ன ஆகும்? குல தர்மம் கெட்டு போயிடும். ஸோ இப்படி அர்ஜுனுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு பரந்த மனப்பான்மை. இங்கே வந்து நான் எனது அப்படின்ற அந்த ஒரு குறுகிய நிலையில இல்லாமல், குறுகிய மனப்பான்மையில் இல்லாமல், ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள தன்னை வச்சுக்காம அர்ஜுனுடைய வாதங்கள் ரொம்பவே நியாயமாக தெரியுது. எல்லாமே தர்மசாஸ்திரத்தின் அடிப்படையிலான வாதங்கள் கூட, சாஸ்திரங்கள்ல இருந்து தான். இது வந்து அர்ஜுனனா வந்து உருவாக்கி பேசுகிற கருத்துக்கள் கிடையாது, அவனுடைய மனசுல தோணுனது கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ என்ன நடக்கிறது? ஆனால் கிருஷ்ணர் ஒரு பக்கம் சண்டை போட சொல்லி வலியுறுத்திக்கிட்டே வர்றார். ஸோ அப்போ 7வது ஸ்லோகம் போன வாரம் நம்ம படித்தோம். கல்பன்ய தோஷோ பகத ஸ்வபாவ பிரச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேதா சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். நான் சிஷ்யனாக உங்களிடத்துல சரணடைறேன், நீங்க ஒரு குருவாக எனக்கு வழிகாட்டி எது எனக்கு நல்லதுன்னு சொல்லுங்க. நான் குழம்பி போயிருக்கேன், என்னுடைய உடல்லாம் நடுங்கிறது, என்னுடைய காண்டீபம் என் கையில இருந்து நழுவி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி என்னுடைய குழப்பமான இந்த சூழ்நிலையில என்னை தெளிவுபடுத்தணும்னா நீங்க என்ன சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்லி இப்போ சிஷ்யனாக சரணடைஞ்ச பிறகு கிருஷ்ணர் பேசக்கூடிய முதல் ஸ்லோகம் இது, 11வது ஸ்லோகம். ஸோ இந்த ஸ்லோகத்துல எடுத்த உடனே என்ன சொல்றார்? அசோச்சான் அன்மசோச்சஸ்வம் பிரக்ஞாவாதாம்ச பாசசை. நீ செய்யற இந்த வாதம் எல்லாம் ரொம்ப அறிவாளியை போல பேசியிருக்க, ஆனா உன்னுடைய செயல் அப்படி இல்லை. பேசுறது ரொம்ப அறிவாளித்தனமா இருக்கு, ஆனா எதுக்கு கவலைப்படக்கூடாதோ அதுக்காக கவலைப்படுற. உண்மையான அறிவுள்ளவர்கள், அறிஞர்கள் அப்படின்னா அவங்க
மாண்டவர்களுக்காகவோ வாழ்பவர்களுக்காகவோ வருந்த போறது கிடையாது. ஏன்னா ஒருத்தர் இறந்து போறாங்கன்னா என்ன அர்த்தம்? உடல் தான் அழியிறது, அந்த நபர் அழிஞ்சு போறது கிடையாது. இப்ப போர்ல பீஷ்மர் இறந்து போறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய உடல் அழிய போறது. இப்போ போர் புரிஞ்சு அர்ஜுனன் இப்போ பீஷ்மரை கொல்லலைன்னா பீஷ்மர் அப்படியே உயிரோடவே இருப்பாரா? உடல் அழியதான போறது. ஏற்கனவே அவர் வயசானவர், எப்படின்னாலும் இன்னைக்கெல்லாம் நாளைக்கு அவர் இறந்து போக தான் போறாரு. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்ற? அர்ஜுனா, ஒரு சத்திரியனா நீ உன்னுடைய கடமையை செய். உன்னுடைய கடமை என்ன? தர்மத்தை நிலைநாட்டணும். இப்ப என்ன பிரச்சனை? இப்போ துரியோதனன் பொறுப்பேற்றுட்டு இருக்கான். திருதராஷ்டிரன் பார்வை இல்லாததுனால அவனுடைய மகனான துரியோதனன் இப்போ நாட்டை ஆண்டு கொண்டிருக்கான். துரியோதனனுக்கு தர்மம் என்னன்னு தெரியல. அவன் அதர்மவாதி. அவனுடைய செயல்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலேயே சின்ன வயசுல இருந்து எவ்வளவு முறை உங்களை கொல்றதுக்கு திட்டமிட்டு இருக்கான், எவ்வளவு அநியாயம் செய்திருக்கான் உங்க வாழ்க்கையில அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது அந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும். இப்போ அந்த அதர்மவாதியை ஒதுக்கிட்டு தர்மத்தை நிலைநாட்டி ஆக்கணும். அதுதான் சத்திரியனுடைய தர்மம். ஒரு வீரனாக, ஒரு புகழ்பெற்ற, குறிப்பா வில்வித்தையில அர்ஜுனன் ரொம்பவும் தேர்ச்சி பெற்ற ஒரு நிபுணத்துவம் பெற்றவன். அர்ஜுனனால வெளிச்சமே இல்லாத இருட்டுல கூட சரியாக அம்பை எய்ய முடியும். அந்த அளவுக்கு திறமை படைச்சவன். அது மட்டும் இல்லை, அதனால இடது கை வலது கை ரெண்டு கையிலையும், பொதுவா ஒருத்தர் இடது கையில வில்ல பிடிச்சிட்டு வலது கையில நான் இழுத்து அம்பு விடுவாங்க. பெரும்பாலும் அப்படிதான் செய்வாங்க. ஆனா அர்ஜுனால ரெண்டு கையிலையும் வில்ல பிடிக்க முடியும், ரெண்டு கையிலையும் மாத்தி மாத்தி செய்ய முடியும். அது எல்லாருக்கும் வராது. சிலர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வலது கையில எழுதுவோம், சிலர் இடது கையில எழுதுவாங்க. ஆனா ரொம்ப அரிதா ஒரு சிலர் தான் ரெண்டு கையிலையும் எழுத முடியும். அது ரொம்ப அரிதா இருக்கும். அந்த மாதிரி அர்ஜுனன் இப்போ இந்த மாதிரி திறமை படைத்தவனா இருந்து கூட இங்க எதுக்கு கவலைப்படக்கூடாதோ அதுக்காக கவலைப்பட்டு இருக்கான். அதனால கிருஷ்ணர் என்ன சொல்ற? நீ அறிவாளி போல பேசுற, ஆனா உன்னுடைய செயல் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக இல்லாம நீ உன்னுடைய கடமையிலிருந்து விலகி போறதுக்கு பார்க்க, அது சரியல்ல. ரெண்டாவது, எதுக்காக கவலைப்படக்கூடாதோ அதுக்காக நீ கவலைப்படுற. ஏன்னா உண்மையிலே அறிவு அப்படின்னா, இங்க பிரபுபாதர் சொல்ற மாதிரி, அறிவு என்றாலே ஜடம், ஆத்மா மற்றும் இவற்றின் ஆளுநரை அறிவது தான். இதுதான் உண்மையிலே அறிவு அப்படிங்கிறது. ஆனா நீ அறிவுள்ளவனை போல பேசுற, ஆனா உனக்கு அந்த அறிவு இல்லையே. ஏன்னா உடல் அப்படின்றது ஜடம், ஆத்மான்றது ஆன்மீகமானது. இப்போ இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுத்தையும் கட்டுப்படுத்துற பகவானை தெரிஞ்சிருக்கணும். இதை மூணும் தெரிஞ்சிருந்தாதான் ஒருத்தர் அறிவாளி. அதுதான் உண்மையிலேயே அறிவு. அந்த அறிவை உடையவர் அறிவாளி. அப்படி இருக்கும்போது இப்போ அர்ஜுனன் இந்த உடலுக்காக வருந்துறான். இந்த உடலுக்காகன்னா பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர், இதில் இருக்கிற மற்ற வீரர்களோட உடலுக்காக வருந்துறான். அப்போ உடல் ஜடம் அப்படின்றது தெரிஞ்ச ஒருத்தர் அழிய போற உடலுக்காக வருந்துவார?
இல்லை. ஸோ அதை தான் இங்கே கிருஷ்ணர் ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறார். என்ன சொல்றாரு இங்க? மறைமுகமா முட்டாள் அப்படின்னு சொல்றார். அறிவாளியை போல பேசுற, ஆனா நீ அறிவாளியை போல நடந்துக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? முட்டாள் தான் அர்த்தம். நீ முட்டாள் மாதிரி செய்றியே அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே கண்டிக்கிறார். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. குரு அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் மக்கள் தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓம் சாந்தின்னு சொல்லி அப்படி எதுக்கு எடுத்தாலும் ஆசீர்வாதம் பண்ணி அப்படியே சிரிச்ச முகத்தோட இருக்கணும். குருன்னா அவர் கோபமே படக்கூடாது, கடிஞ்சு பேசக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதலோட மக்கள் இருக்காங்க. பெரும்பாலான மக்கள் சாது, அதுவும் இது மாதிரி காவி உடுத்திருக்கவங்கன்னா கோபமே படக்கூடாது. டெஃபினட்டா கோபம் நல்லது இல்லைதான். கோபம் கிருஷ்ணரே பகவத்கீதையில சொல்றார், காம குரோத லோபா இந்த மூணும் நரகத்திற்கான வாயில் அப்படிங்கிறார். அதனால குணம் இல்லைதான். ஆனா நல்ல விஷயத்துக்காக, நியாயமான காரியத்துக்காக கோபப்படலைன்னாலும் அது தப்பு தான். எங்கே கோபப்படணுமோ அங்கே நீங்க கோபப்படலை அப்படின்னா அதுவும் தப்பு தான். ஒரு குழந்தை இருக்கான், அந்த குழந்தை கையில கத்தியை வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அதை வெயிடா அது கையை அறுத்துரும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, அவன் கேட்க மாட்டேங்கிறான். அப்பயும் இல்லப்பா கையை கத்தி அறுத்துரும், கையை அறுத்துரும் கத்தி அப்படின்னு சொல்லி நீங்க கோபப்படக்கூடாது, அதட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில ஆஸ்பத்திரிக்கு தான் ஓடணும் குழந்தைய எடுத்துக்கிட்டு. அப்ப என்ன பண்ணணும்? கொஞ்சம் அதட்டி தான், ஏய் சொல்றல்ல அப்படின்னா கொஞ்சம் ரெட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி அர்ஜுனன் இப்போ இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிற போது கிருஷ்ணர் ஒரு மன எழுச்சியில் என்னடா ஆச்சு, நம்ம நண்பனாச்சே அப்படின்னு சொல்லி பரவாயில்ல நீ வேணான்னா விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லலை. உனக்கு விருப்பம் இல்லை, நீ விரும்புறத செய், உன் மனசுல என்ன படுதோ அதை செஞ்சுக்கோ. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி ஒரு விஷயம் பேசுவாங்க, உன் மனசுக்கு சரின்னு பட்ட நீ செய் அப்படிம்பாங்க. இன்னைக்கு இந்த மனசுன்றது என்ன தெரியுமா? பகவத்கீதையில கிருஷ்ணர் அதை ஒரு குரங்கோட ஒப்பிடுறார். குரங்கு என்ன பண்ண தெரியுமா? ஒரு இடத்துல நிற்குமா? இருக்காது. அது இங்க தாவிக்கிட்டே இருக்கும், எப்ப பார்த்தாலும் எதையாவது செஞ்சுட்டே இருக்கும், பரபரப்பா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா செய்யறதெல்லாம் நாசமா தான் இருக்கும், எதுவும் பிரயோஜனமா இருக்காது. எதை எடுத்தாலும் கிழிச்சு போடும், உடைச்சு போடும். அது எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கும். கட்டுப்படுத்தப்படாத மனசு அந்த மாதிரி தான். அதுவே 6வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்லும் போது சொல்றார், அவர் கட்டுப்படுத்தப்பட்ட மனசு அப்படின்னா அது நண்பன், சிறந்த நண்பன், நமக்கு உதவி பண்ணும். ஆனா மனசு கட்டுப்படுத்தாத போது, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா, அதை சொல்றதை கேட்டோம்னா நம்ம அழிஞ்சு போயிடுவோம், நாசமாக தான் போகும். மனசோட பேச்சு கேட்டு யாரும் நல்வழியில மேம்பட்டு வந்ததா சரித்திரமே கிடையாது. ஆனா இது தெரியாம இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இப்படி ஒரு அறிவுரை அடிக்கடி சொல்றாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடைமுறையில அதை பின்பற்றி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அழிவு தான். கிருஷ்ணரே பகவத்கீதையில சொல்றாரு, பின்னாடி 16வது அத்தியாயம் வரும்போது நம்ம பார்க்கலாம். சாஸ்திரவிதி முத்ரஸ்ய வர்த்ததே காமகாரத நசு சித்திம் வாப்னோதி ந சுகம் ந பராம் கதிம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சாஸ்திர விதிகளை பின்பற்றாம உன்னுடைய மனம் போன போக்குல நீ செயல்பட்ட அப்படின்னா நச சித்தி, வாழ்க்கையில பக்குவத்தை அடைய முடியாது, சித்தியை பெற முடியாது.
ரெண்டாவது, ந சுகம், சந்தோஷம் இருக்காது, நீ சுகத்தை அடைய முடியாது. ந பராம்கதி, பரங்கதி, பரம இலக்கை நம்ம பகவானுடைய திருவடியை அடையணுன்ற அந்த இலக்கையும் அடைய முடியாதுங்கிறார். எப்போ நம்ம மனம் போன போக்கில் நம்ம நடக்கும்போது, மனசு சொல்றபடி நடந்தோம்னா இதுதான் கதிங்கிறார். ஸோ அதனால இங்க அர்ஜுனன் இருக்கக்கூடிய நிலையில கிருஷ்ணர் இங்க கடுமையை கண்டிக்கிறார். நீ நினைச்ச மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு அர்ஜுனனை ஊக்குவிக்கல. மாறாக என்ன சொல்றார், நீ முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்க, எதுக்கு கவலைப்படக்கூடாதோ அதுக்காக கவலைப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார். உண்மையான ஒரு ஆசிரியராக செயல்படுறார். ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனை சரியான பாதைக்கு கொண்டு வர்றது இதுதான் வழி. நீ இப்படியே இரு, குழப்பத்திலே இரு, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சும்மா விட்டுட்டு போறதில்ல சென்டிமெண்ட்டை பேசி. கிருஷ்ணர் இங்க உறவினனாகவோ நண்பனாகவோ பார்க்கல அர்ஜுனன். அர்ஜுனன் சிஷ்யனாக சரணடைஞ்ச உடனே குரு ஸ்தானத்தை ஏற்று கண்டிக்கிறார். குரு அப்படின்னாலே ஹெவி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஹெவி அப்படின்னா ரொம்ப கனமானவர், ரொம்ப கடினமானவர். ஸோ இங்க பிரபாதர் பொருளுரையில சொல்ற, அரசியல் சமூக நியதிகளை காட்டிலும் அறநெறிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அர்ஜுனன் வாதாடினான். ஸோ அர்ஜுனனுடைய வாதங்கள் எல்லாமே ஆன்மீக பார்வையில இல்லை. நான் இந்த உடல் இல்லை, ஆத்மான்ற அந்த புரிதலோடனான அந்த பார்வையில் இல்லை. அர்ஜுனுடைய வாதங்கள் எல்லாமே அரசியல் ரீதியாகவும் சமூக நீதிகளை காட்டிலும் அறநெறி அதாவது தர்மசாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஸோ அதனால இங்க பிரபுவர் ஜடம், ஆத்மா, பரமபுருஷரை பற்றிய அறிவு ஆகியவை அறநீதிகளை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஸோ உண்மையான அறிவு இந்த தர்மசாஸ்திர அறிவை காட்டிலும் உயர்ந்தது, அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அதனால அர்ஜுனன் உண்மையிலேயே அறிவாளி அல்ல. பேசுறது அப்படி தோணுனா கூட அவன் அறிவாளி அல்ல. இப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு அவனுக்கு தெரியல. இப்போ நம்ம சாலையில் இப்போ போயிட்டு இருக்கோம். நிறைய இப்போ பரபரப்பா சாலைகள்ல நிறைய வாகனங்கள் போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு வாகனத்துல போறோம். துரதிருஷ்டவசமா எதிர்பாராம விதமா நம்ம வாகனம் ஏதோ இன்னொரு வாகனத்து மேலேயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல மோதி அடிபட்டுடுது. இப்போ நம்ம விபத்துக்குள்ளாக இருக்கும்போது நம்மளை முதல்ல நம்ம காயமடைஞ்ச காயத்தையோ அல்லது நம்ம உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகளை, அந்த காயத்தை நம்ம சரி பண்ண அல்லது மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுத்துக்க பார்ப்போமா முதல்ல, இல்லை அடிபட்ட நம்மளுடைய வாகனத்தை முதல்ல மெக்கானிக் ஷெட்டு கொண்டு போய் சரி பண்ணுவோமா? இப்போ பைக்ல போறோம், அடிபட்டு கீழே நம்ம கை காலெல்லாம் உடைஞ்சிருக்கு. அந்த சமயத்துல நம்ம பைக்கு கொண்டு போறதுக்கு பார்ப்போமா, பைக்கை சரி பண்ண பார்ப்போமா, இல்லை ஆஸ்பத்திரிக்கு போக பார்ப்போமா? இது கேள்வியா? என்னடா இது கேள்வி, முட்டாள்தனமா கேட்கிற அப்படின்னு தானே தோணுது. அப்படின்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இந்த உடலுக்கு தானே. அப்ப அர்ஜுனன் உடலுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்க பார்க்கறான். ஆஹா, கிடையாது. இங்க இந்த உடல் அப்படின்றது ஆத்மாவோட ஒப்பிடப்படுது. ஜடம்ன்றது வாகனத்தோட ஒப்பிடப்படுது. இப்போ
இந்த வாகனத்தை ஓட்டக்கூடியவர் ஒரு ஆத்மாவாக நம்ம பார்க்கணும். இப்போ ஆத்மா இல்லை அப்படின்னா இந்த வாகனம் இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஓட்டுறவர் இல்லைன்னா எந்த வாகனம் இருந்து என்ன பிரயோஜனம்? வாகனம் இருக்கிறதே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போறதுக்கு வர்றதுக்கு தான். இப்போ அதை ஓட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னும் போது அந்த வாகனம் இருந்து பிரயோஜனமே கிடையாது. இப்போ வாகனம் போயிடுச்சுன்னா நம்ம வேற வாகனத்தை வாங்கிக்கலாம். ஆனா நாம போயிட்டோம்னா வாகனம் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நமக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படின்னா ஆத்மாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா அர்ஜுனன் இங்க ஆத்மாவை பத்தியே யோசிக்கல. அர்ஜுனன் யோசிக்கிறதெல்லாம் பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவங்களுடைய உடலை பத்தி தான். அதுதான் இங்க கிருஷ்ணர் பகவத்கீதையில நமக்கு கொடுக்கிற முதல் பாடம். உடல் வேறு, ஆத்மா வேறு. இந்த வித்தியாசத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கல அப்படின்னா நாம வாழ்க்கையில வேற எந்த அறிவையும் பெற முடியாது. ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஆரம்ப பாடம் எப்படி நம்ம முதல் வகுப்புல போய் உட்கார்ந்து உடனே கத்துக்கிறோமோ அது மாதிரி நாம் இந்த உடலில் ஆத்மா என்ற அந்த முதல் பாடம் கற்றுக்கொள்ளலை அப்படின்னா ஆன்மீகத்துல நம்ம வேற எதையுமே கத்துக்க முடியாது. வேற எதுவுமே சரியான புரிதலுக்கு நமக்கு வராது. இந்த புரிதல் இல்லை அப்படின்னா, ஏன்னா இது ஒரு தவறு நம்மளை கடைசி வரைக்கும் தப்பு பண்ணிட்டே தான் கொண்டு போகும். நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். நம்ம ஆரம்பத்துல தப்பு பண்ணிட்டோம்னா அது கடைசி வரைக்கும் தப்பாவே தான் போயிட்டு இருக்கும். கொஞ்சம் கோணல் ஆயிடுச்சுன்னா அது போக 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 அந்த விரிசல் இன்னும் அதிகமாயிட்டு தான் போகும். ஸோ அது மாதிரி கிருஷ்ணர் இங்க நம்ம இந்த உடல் இல்லை ஆத்மான்ற அறிவை கொடுக்கிறார். இதுதான் முதல் பாடம் பகவத்கீதையில நம்ம கத்துக்கிற பாடம் கிருஷ்ணருடைய உபதேசமாக. ஸோ இந்த ஸ்லோகம் சார்ந்து ஸ்ரீல பிரபுபாதருடைய உபன்யாசத்திலிருந்து இங்க ஒரு கருத்து. சைத்தன்ய மகாபிரபுவும் என் ஆன்மீக குரு என்னை ஒரு பெரிய முட்டாளாக கண்டார். ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு வாரணாசிக்கு போறார். காசி வாரணாசியில போய் சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறார். சங்கீர்த்தனம் அப்படின்னா பல பேர் ஒன்று கூடி பகவானுடைய நாமத்தை பாடுறது. இப்போ எப்படி முன்னாடி நம்ம இந்த பகவத்கீதா வகுப்புக்கு முன்னாடி பாடணுமோ அது மாதிரி வீதிகளில் பாடிக்கிட்டு ஆடிட்டும் போறது. அது கீர்த்தனம்னு சொல்றது. இந்த மாதிரி உட்கார்ந்து நம்ம பாடணும்னா அது பஜனைன்னு சொல்றது. ஸோ இப்போ இந்த கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய சன்னியாசிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் மாயாவாதிகள்னு சொல்லக்கூடியவங்க. மாயாவாதிகள் அப்படின்னா இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்துல இருந்து மாறுபட்ட கொள்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள். இது பின்னாடி நம்ம நேரம் கிடைக்கும்போது அதை பற்றி விரிவாக பேசலாம். ஸோ இந்த மாயாவாதிகளுக்கு வேறுபட்ட புரிதல் இருக்கு. அவங்களும் ஆன்மீகவாதிகள் தான் அப்படின்னா கூட அவங்க பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்தியம் அப்படின்ற கொள்கையோடு இருக்கக்கூடியவங்க. அதாவது பிரம்மன் மட்டும்தான் சத்தியம், மற்றது எல்லாமே பொய்யானது. மித்தியா அப்படின்னா பொய்யானதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாயாவாத கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த சன்னியாசிகள்லாம் சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்து விமர்சிக்கிறாங்க, கடுமையா விமர்சிக்கிறாங்க. என்ன இவர் ஒரு சன்னியாசி அமைதியா உட்கார்ந்து வேதாந்த படிச்சு ஏன்னா மக்களுக்கு வேதத்தை சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு இப்படி ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொல்லிக்கிட்டு வீதியில ஆடி பாடி குதிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கடுமையா விமர்சிக்கிறாங்க. அந்த சமயத்துல நடக்கிற விஷயத்தை தான் இங்க பிரபுபாதர் குறிப்பிடுறார். ஏன் ஆன்மீக குரு, அதாவது சைத்தன்ய மகாபிரபு அந்த மாயாவாதிகள்கிட்ட பதில் சொல்றார். ஏன் ஆன்மீக குரு என்னை பெரிய முட்டாளாக கண்டார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு கிட்ட அவருடைய குரு ஈஸ்வரபுரி என்ன சொல்றார், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே,
ஹரே ராம 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 ஹரே ஹரேன்ற இந்த பகவான் நாமத்தை கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே இரு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இரு. இதை விட ஒரு சிறந்த உபாயம் இந்த கலியுகத்தில் எதுவும் கிடையாது. கலிகாலே நாம ரூப கிருஷ்ணாவதார். கிருஷ்ணர் இந்த கலியுகத்தில் நாம ரூபமாகவே அவதரிச்சிருக்கிறார். ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவு நாஸ்தேவ கத்திர அன்னதா. இந்த கலியுகத்தில் ஹரி வழிபடுறதுக்கு இதை விட ஒரு சிறந்த வழிமுறை கிடையாது. எப்படி? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே என்ற இந்த பகவான் நாமத்தை உச்சரிக்கிறதை விட சிறந்த வழிமுறை கிடையாது. கலவு நாஸ்தேவ கத்திரன்யதா. வேறு வழி கிடையாதுன்னு 3 முறை சொல்லப்படுறது ஒரே வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதத்துல ஒரு விஷயத்தை ஒரு முறை சொன்னாலே அது முக்கியமானது தான், அது ஏற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுவே திரும்ப 2 முறை சொல்லப்படுது அப்படின்னா அது ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். 3 முறை சொல்லப்படுதுன்னா அதை விட முக்கியமானது வேற எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு அவ்வளவு முக்கியமானது. நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க வீட்டில் அதை நடைமுறையில் எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். இப்போ அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க, திடீர்னு சமையலுக்கு ஏதோ பொருள், ஒரு கடுகோ ஒரு மிளகோ அல்லது ஏதோ ஒரு மஞ்சத்தூள் ஏதோ இல்லை, பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. கூடவே இன்னும் 2-3 பொருளை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அதில் இவங்க ரொம்ப முக்கியமாக அப்போதைக்கு சமையலுக்கு தேவையானதுன்னு ஒரு ஐட்டம் வச்சுருப்பாங்க. அதை என்ன சொல்லுவாங்க, இப்போ வாங்கிட்டு வான்னு கையில் காசை கொடுத்து போயிட்டு என்னென்ன ஐட்டம் வேணுமோ சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அவன் வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கு முன்னாடி, ஏய் இதை மட்டும் மறந்துடாத, மஞ்சத்தூளை மட்டும் மறந்துடாத சொல்லுவாங்க. வீட்டில் வெளியில போனதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை சத்தமா கத்தி சொல்லுவாங்க, அதை மட்டும் மறந்துடாத, மஞ்சத்தூளை மட்டும் மறந்துடாத. இல்லையா? அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? ஸோ எப்போ ஒரு விஷயத்தை திரும்ப சொல்லப்படுதோ அது ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் கலவு நாஸ்தேவ கத்திரன்யதா, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால சைத்தன்ய மகாபிரபு இங்க அவருடைய குருவால இந்த ஹரிநாமத்தை செய்யறது தான் சிறந்த வழின்னு உபதேசிக்கிறார். ஸோ ஏன்னா இப்போ சைத்தன்ய மகாபிரபு அதுக்காக அவர் ஒரு முட்டாளான்னு கேட்ட கிடையாது. அவர் சாட்சாத் பகவான், எல்லா அறிவும் அவர்கிட்ட இருந்து தான் வருது. அவர் கொடுக்காதது அறிவு, வேற எதுவுமே அறிவு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு ஏன் தன்னை அப்படி மன வச்சுக்கிறாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு அவரை மூலமா இந்த மாயாவாத சன்னியாசிகளுக்கு உபதேசம் பண்றாரு. நீங்கெல்லாம் முட்டாள், உங்களால வேதாந்தம் புரிஞ்சிக்க முடியும்னு நினைச்சு நீங்க எல்லாம் வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கீங்க. வேதாந்தத்தினுடைய சாரமே இதுதான். வேதைச சர்வே ரகம் வேத வேத்யோ வேதாந்த கிரத் வேதவே தேவச்சாரம். வேதத்தால அறியப்பட வேண்டியவனே நான் தான், அதாவது கிருஷ்ணர் தான். ஸோ அந்த கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய திருநாம உச்சாரணம் தான் சிறந்த வழி. அதை விட்டுட்டு நீ வேதாந்தம் படிச்சு என்னத்தை புரிய போறது உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை, அந்த சம்பவத்தை இங்க மேற்கோள் காட்டுறாரு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு முட்டாளா? யாராவது சைத்தன்ய மகாபிரபு ஆன்மீக குருவாக இருக்க முடியுமா? அவர் சாட்சாத் பகவான், அவருக்கு போய் யார் குருவாக இருக்க முடியும்? இரண்டும் சாத்தியமற்றது. சைத்தன்ய மகாபிரபுவை கிருஷ்ணரை அவதாரமாக ஏற்காமல் அவரை சாதாரண அறிஞராகவோ அல்லது மனிதனாகவோ ஏற்றுக்கொண்டால் கூட அவருடைய புலமைக்கு எந்த ஒப்பீடும் இல்லை. ஆனால் அவரின் ஆன்மீக குரு என்னை ஒரு பெரிய முட்டாளாக கண்டார் என்றார். இதற்கு என்ன பொருள்? ஒரு நபர் என் நிலையில் இருந்தாலும் அவருடைய ஆன்மீக குருவுக்கு முன்பாக எப்போதும் ஒரு முட்டாளாகவே இருக்கிறார். அது அவருக்கு நல்லது. உனக்கு என்ன தெரியும்? உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் என்று யாரும் திணிக்கக்கூடாது. இங்க அர்ஜுனன்
தன்னை சிஷ்யனாக ஒப்படைத்து கொண்ட பிறகு கிருஷ்ணர் அர்ஜுனனை முட்டாள்னு சொல்லி திட்டினா கூட அர்ஜுனன் இங்கே எதிர்த்து வாதம் பண்ணலை. ஆமாம், நான் முட்டாள் தான், எனக்கு விஷயம் தெரியல, எது சரி எது தவறுன்னு தெரியல, எனக்கு வழிகாட்டுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கான். ஸோ உண்மையிலேயே ஆன்மீகத்தில் முன்னேறணும்னு நினைக்கிற ஒருத்தர் குரு முன்னாடி தன்னை முட்டாளாக கருத வேண்டியது ரொம்ப முக்கியம். குருவை விட நான் ரொம்ப அறிவாளின்னு சொல்லி குரு முன்னாடி எனக்கு அது தெரியும் இது தெரியும்ட்டு இப்போ அர்ஜுனன் வச்ச வாதங்கள் போல முன் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அப்போ குரு உனக்கு எல்லாம் தெரியும்னா நீ தெரிஞ்சுட்டு போப்பா, நீ என்கிட்ட கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் குருவோட கருணை நமக்கு கிடைக்காது. ஸோ குரு முன்னாடி எப்பவும் நம்ம முட்டாளாக வச்சுக்கிறது, அதுக்காக நடிக்கிறது கிடையாது. உண்மையிலேயே நம்ம முட்டாளாக தான் கருதணும் நம்மளை. அப்போதான் குருகிட்ட இருந்து நமக்கு அறிவு கிடைக்கும். இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்ல ஏற்கனவே ஃபுல்லா தண்ணி நிரப்பி இருந்ததுன்னா அதுக்கு மேலே அதில் தண்ணி ஊற்றுனா அது உள்ள போகுமா? போகாது, எல்லாம் கீழே தான் போகும். அது மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா எனக்கு எப்படி குரு சொல்ற அறிவு உள்ள போகும்? போகாது. உள்ள காலியா இருந்தாதான் குரு கொடுக்கறது நமக்கு உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லையா? அது மாதிரி ஆங்கிலத்தில் டிசைபிள்னு சொல்லுவாங்க, சீடனை. அப்படின்னா டிசிப்ளின், ஒழுக்கத்தோட இருக்கணும், கட்டுப்பாடுகளோடு இருக்கணும், குரு முன்னாடி அடக்கத்தோடு இருக்க கற்றுக்கணும். ஸோ அந்த விஷயம் இங்கே அர்ஜுனன் மூலமாக கற்றுக் கொடுக்கப்படுது. ஸோ அடுத்து 12வது ஸ்லோகம் கிருஷ்ணர் தொடர்ந்து சொல்றார், நத்வே பாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபா நச்சைவ ந பவிஷ்யாம சர்வே வயமத பரம். ஸோ இப்போ கிருஷ்ணர் சொல்றார், நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை. என்ன சொல்றாரு பாருங்க, நானோ நீயோ, இங்க இருக்கிற மற்ற வீரர்கள் மன்னர்கள் அந்த சத்திரியர்கள்லாம் கூடியிருக்காங்க இல்லையா சண்டை போறதுக்காக, இவங்க எல்லாரும் இல்லாமல் இருந்த காலம் இல்லை. அவங்க கடந்த காலத்திலேயே இருந்திருக்காங்க, எதிர்காலத்தில் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை, எதிர்காலத்திலே நம்ம இருக்க போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அழிவு போறது கிடையாது, நமக்கு அழிவுன்றதே கிடையாது. ஆத்மா நித்தியமானது, நாம் எல்லாரும் ஆத்மா. அழிய போறது என்னவோ இந்த உடல் மட்டும்தான். அதனால எதுக்காக நீ கவலைப்படுற? நீ கவலைப்படுறதுக்கு அர்த்தம் என்ன இருக்கு? இங்க பொருளுரையில விளக்குறார், கட்ட உபனிஷத், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் போன்ற வேதங்களில் எண்ணற்ற ஜீவன்களை அவர்களின் தனிப்பட்ட செயல்களையும் விளைவுகளையும் அடிப்படையாக கொண்டு பரமபுருஷ பகவான் பல்வேறு நிலைகளில் பராமரித்து வருகின்றார் என்று கூறப்பட்டுள்ளது. அதே பரமபுருஷ பகவான் தனது விரிவாக்கத்தின் மூலமாக ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் வாழ்கிறார். உள்ளும் புறமும் அந்த பரம்பொருளை காணும் சாதுக்களை முழுமையான நித்தியமான அமைதியை அடைகின்றனர். நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம் ஏகோ பகனாம் யோ விததாதி காமான் தமாத்மஸ்தம் ஏன பஷ்யந்தி தீராஸ் தேஷாம் சாந்தி சாஸ்வதி நேதரேஷாம். அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட அதே வேத உண்மை குறைவான அறிவுள்ள போதிலும் தன்னை பண்டிதனாக காட்டிக்கொள்ளும் உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. கிருஷ்ணர் அர்ஜுனன் கூடியிருந்த மன்னர்கள் என அனைவருமே நித்தியமான தனி நபர்கள் என்றும், கட்டுண்ட நிலையிலும் சரி முக்தி பெற்ற நிலையிலும் சரி ஜீவன்களை நித்தியமாக பாதுகாப்பவன் தானே என்றும் பகவான் கிருஷ்ணரே இங்கு தெளிவாக கூறியுள்ளார். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து. முன்னாடி நம்ம மாயாவாதிகள்னு சொன்னோம் இல்லையா, அவர்களுடைய இன்னொரு தவறான புரிதல் என்ன அப்படின்னா,
இப்ப எல்லாரும் நம்ம தனித்தனியா இருக்கோம். மோட்சத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னாயிடுவோம், ஐக்கியமாயிடுவோம். அந்த பரம்பொருள் பரபிரம்மனோட போய் நம்ம எல்லாரும் ஐக்கியமாயிடுவோம், ஒன்னாயிடுவோம் அப்படின்னு அவங்களுடைய கருத்து. ஆனா கிருஷ்ணர் இங்க அந்த கருத்தை ஏற்கல, இந்த கருத்தை நிராகரிக்கிறார். கிருஷ்ணர் இங்க சொல்றது என்ன? நானோ நீயோ இங்க இருக்கிற மன்னர்களோ கடந்த காலத்துல இல்லாம இல்லை, எதிர்காலத்துல இல்லாமல் இருக்க போறதும் இல்லை. அப்படின்னா கடந்த காலத்துல இருந்தோம், இப்ப இருந்துட்டு இருக்கோம், எதிர்காலத்திலும் இருக்க போறோம். அப்படின்னா கடந்த காலத்துல தனித்தனியா இருந்தோம், இப்பவும் தனித்தனியா தான் இருக்கோம், எதிர்காலத்திலையும் தனித்தன்மையோட தான் இருக்க போறோம். நம்முடைய தனித்தன்மை அழிய போறது கிடையாது. நம்ம எல்லாம் ஒன்னா ஐக்கியமாக போறோம்னு கிருஷ்ணன் இங்க சொல்லவே இல்லை. அது அப்படி இல்லைன்றத தெளிவுபடுத்துறதுக்கு தான் குறிப்பா கிருஷ்ணர் நம்ம எல்லாரும் மொத்தமா சொல்லிடாம நானோ நீயோ இங்க இருக்கிற மன்னர்களோ அப்படின்னு தனித்தனியா குறிப்பிட்டு சொல்றார். ஏன்னா நம்மன்னு மொத்தமா சொல்லிட்டா கிருஷ்ணர் பாருங்க எல்லாம் ஐக்கியமாயிட போறதுனாலதான் அப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா கிருஷ்ணர் அத கருத்தை ஏற்கலைன்றதுக்கு இங்க தெளிவா சொல்றார். நானோ நீயோ இங்க இருக்கிற மன்னர்களோன்னு தனித்தனியாக குறிப்பிடுறார். கடந்த காலத்திலயும் அப்படித்தான் இருந்தோம், இப்பவும் அப்படிதான் இருக்கோம், எதிர்காலத்திலயும் அதே மாதிரி தான் இருக்க போறோம். இது நம்ம இந்த பௌதிக உலகத்துல மறுபடியும் பிறவி எடுத்தாலும் சரி, மோட்சமே அடைஞ்சா கூட சரி, நம்ம இந்த தனித்தன்மையோட தான் இருக்க போறோம். நம்ம வைகுண்டத்துக்கே போயிட்டாலும் இந்த பௌதிக சரீரத்தை முற்றிலுமா துறந்து நம்ம மோட்சமே அடைஞ்சிட்டா கூட அப்பவும் இந்த தனித்தன்மையோட தான் இருக்க போறோம். அல்லது மாயாவாதிகள் நினைக்கிற மாதிரி பிரம்மன்ல போய் ஐக்கியமாகி போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரம்மனுக்கு போலாமே ஒழிய அங்கேயும் நீங்க ஐக்கியம் எல்லாம் ஆக முடியாது. அங்கேயும் தனித்தன்மையோட தான் இருக்கணும். அங்கேயும் நீங்க எதோடையும் ஐக்கியமாக முடியாது. ஐக்கியம் என்ற பேச்சுக்கு இங்க இடம் கிடையாது. நம்ம எல்லாரும் தனிப்பட்ட ஆத்மாக்கள் அதே தனித்தன்மையோட தான் எப்பவும் இருக்க போறோம். நிரந்தரமாக நம்மளுடைய நிலை அதுதான். ஸோ கிருஷ்ணர் ஆத்மாவை பற்றி சொன்ன உடனே இந்த கருத்தை ரொம்ப முக்கியமா இங்க வலியுறுத்தினார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தனித்துவம் வாய்ந்த உன்னத நபர். அவரது நித்திய தோழனான அர்ஜுனன் மட்டுமின்றி அங்கு கூடியிருந்த அனைத்து மன்னர்களும் தனித்துவம் வாய்ந்த நித்தியமான நபர்களே. அவர்கள் இதற்கு முன் தனித்துவம் இல்லாமல் இருந்தவர்கள் என்பதோ, வருங்காலத்தில் அவர்கள் நித்திய நபர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதோ இல்லை. அவர்களது தனித்துவம் கடந்த காலத்தில் இருந்தது, எவ்வித தடையுமின்றி எதிர்காலத்திலும் இருக்கும். எனவே எவருக்காகவும் கவலைப்பட வேண்டிய காரணம் இல்லை. மாயையால் மூடப்பட்டிருக்கும் தனித்துவம் கொண்ட ஆத்மா முக்திக்கு பின் அருவ பிரம்மனில் கலந்து தனது தனித்துவத்தை இழந்து விடுகிறான் என்றும் மாயாவாத கொள்கை உன்னத அதிகாரியான பகவான் கிருஷ்ணரால் இங்கு ஏற்கப்படவில்லை. இதுதான் இப்ப நம்ம கேட்டோம். மேலும் தனித்துவம் கட்டுண்ட நிலையின் காரணமாக உணரப்படுகின்றது என்றும் எனும் கொள்கையும் இங்கு ஏற்கப்படவில்லை. இப்போ நம்ம பந்தப்பட்ட நிலையில இருக்கோம், அதனால தனித்தனியா இருக்கும். மோட்சம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஐக்கியமாயிடும்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. ஆனா அதுவும் இங்கே கிருஷ்ணர் ஏற்கல. ஏன்னா கடந்த காலத்திலேயே அப்படித்தான் இருந்தோம், அப்ப இப்பவும் தனித்தனியா தான் இருக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்துறாரு. தனது தனித்துவம் மட்டுமின்றி எல்லா ஜீவன்களின் தனித்துவமும் எதிர்காலத்தில் கூட நித்தியமாக தொடரும் என்று கிருஷ்ணர் இங்கே தெளிவாக கூறுகிறார். இது உபநிஷத்துக்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் மாயைக்கு உட்படாதவர் என்பதால் அவரது இக்கருத்து அதிகாரப்பூர்வமானதாகும். இப்ப இதை நீங்க சொன்னாலோ நான் சொன்னாலோ ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இந்த பௌதிக நிலையில பௌதிக சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு பந்தப்பட்ட ஜீவாத்மா. நம்ம கருத்தை ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்றது அவசியம் கிடையாது. ஆனா கிருஷ்ணர் அப்படி கிடையாது. கிருஷ்ணர் இந்த மாயையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடியவர். எது நம்மளை கட்டுப்படுத்திட்டு இருக்கோ, எதனுடைய கட்டுப்பாட்டுல நம்ம இருக்கிறோமோ அந்த மாயை கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, கிருஷ்ணருடைய மேற்பார்வையில இயங்கிட்டு இருக்கு. மயாதக்ஷேன பிரகிருதி சுயத்தை சராச்சரம்னு சொல்றாரு.
அப்படி இருக்கும்போது இந்த மாயைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் சொல்றார் அப்படின்னா அப்போ அதை நம்ம எடுத்துட்டு தான் ஆகணும். கிருஷ்ணர் மாயைக்கு உட்படாதவர் என்பதால் அவரது இக்கருத்து அதிகாரப்பூர்வமானதாகும். தனித்துவம் உண்மை இல்லை என்றால் கிருஷ்ணர் எதிர்காலத்திலும் என்று கூறி இவ்வளவு வலியுறுத்தி இருக்க மாட்டார். கிருஷ்ணரால் பேசப்பட்ட தனித்துவம் ஆன்மீகமானது அல்ல, பௌதிகமானதே என்று மாயாவாதிகள் வாதிடலாம். இத்தனித்துவம் பௌதிகமானது என்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டால் கிருஷ்ணரின் தனித்துவத்தை எவ்வாறு வேறுபடுத்துவது? கடந்த காலத்தில் தனது தனித்தன்மையை உறுதிப்படுத்திய கிருஷ்ணர் வருங்காலத்திலும் தனது தனித்தன்மையை உறுதிப்படுத்துகிறார். பல விதங்களில் அவர் தனது தனித்துவத்தை உறுதிப்படுத்தியுள்ளதோடு அவரது அருவ பிரம்மன் தனக்கு கீழானது என்றும் அறிவித்துள்ளார். கிருஷ்ணர் தனக்கு ஆன்மீக தன்மையை எப்போதும் தக்க வைத்துள்ளார். தனிப்பட்ட உணர்வுடைய சாதாரண கட்டுண்ட ஆத்மாவாக அவரை ஏற்றால் அவரது பகவத்கீதை அதிகாரப்பூர்வமான சாஸ்திரம் ஆகாது. 4 குறைபாடுகளுடைய சாதாரண மனிதனால் கேட்க தகுந்த எந்த விஷயத்தையும் கற்பிக்க முடியாது. கீதை அத்தகைய குறைபாடுகளுடைய இலக்கியங்களுக்கு மேம்பட்டது. இந்த ஜட புத்தகமும் பகவத்கீதைக்கு இணையாகாது. எந்த ஜட புத்தகமும் பகவத்கீதைக்கு இணையாகாது. ஒருவன் கிருஷ்ணரை சாதாரண மனிதனாக ஏற்கும் பொழுது கீதை தனது எல்லா முக்கியத்துவத்தையும் இழந்து விடுகிறது. இஸ்லோகத்தில் குறிப்பிட்டுள்ள பன்மை மரபு என்றும் அது உடலை குறிப்பது என்றும் மாயாவாதிகள் வாதிடுகின்றனர். ஆனால் இஸ்லோகத்திற்கு முந்தைய பதத்தில் இதை போன்ற உடல் உணர்வு கண்டிக்கப்பட்டுள்ளது. உயிர்வாளிகளின் உடல் சார்ந்த கருத்துக்களை கண்டித்த பிறகு கிருஷ்ணர் எவ்வாறு மீண்டும் உடல் சார்ந்த மரபு நிலையிலிருந்து பேசுவார் என்ற. எனவே தனித்துவம் ஆன்மீக தளத்தின் அடிப்படையிலானது. பெரும் ஆச்சாரியர்களான ஸ்ரீ ராமானுஜர் போன்றவரால் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆன்மீக தனித்துவம் பகவானின் பக்தர்களாலேயே அறியப்படுகின்றது என பகவத்கீதையில் பல இடங்களில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் பரமபுருஷ பகவானாக இருப்பதைக் கண்டு அவர் மீது பொறாமை கொள்பவர்கள் இந்த மாபெரும் இலக்கியத்தை உண்மையாக அணுக இயலாது. கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் என்பதை குறைஞ்சபட்சம் ஏட்டளவிலையாவது ஏற்றுக்கொண்டு இந்த பகவத்கீதை படிக்க தொடங்குங்கன்னு சொல்லி இந்த பகவத்கீதையின் அறிமுகத்தில் பிரபுபாதர் சொல்றார். குறைஞ்சபட்சம் ஏட்டளவிலையாவது நீங்க ஏற்றுக்கோங்க. அப்படி கிருஷ்ணரை நீங்க ஏற்காம பகவத்கீதையை படிக்க முயற்சி பண்ணா பகவத்கீதை விளங்க போறது கிடையாது. பக்தியற்ற நபர்கள் கீதையை அணுகும் விதம் வண்டுகள் தேன் பாட்டிலை நக்குவதை போலாகும். பாட்டிலை திறக்கும் வரை ஒருவன் உள்ளிருக்கும் தேனின் சுவையை பெற முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாத்திகவாதிகள்லாம் கூட ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை எல்லாம் படிச்சுட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. அங்கே அப்படி இருக்கு, இங்கே இப்படி இருக்கு, ராமர் இதை பண்ணாரு, சீதையை இதை பண்ண சொன்னாரு அப்படின்லாம் வாதம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பிரபுபாதர் இங்க என்ன சொல்றாரு? வண்டுகள் தேன் பாட்டிலை வெளியிலிருந்து நக்கிற மாதிரி. சுவை இருக்குமா? ஒரு சுவையும் இருக்காது. அந்த நக்கிறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க உணர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வெறும் பாட்டில் நக்கும்போது அவங்களுக்கு இது புரிய போறது கிடையாது. சாஸ்திரம் அப்படின்றது கிருஷ்ணர் வேணும்னே தான் இந்த மாதிரி கொடுக்கிறார். எந்த மாதிரி? நம்பிக்கை இல்லாத நபர்களுக்கு அது விளங்காது, மேலும் குழப்பத்தை உண்டாகும். நீங்க அவரை புரிஞ்சுக்கணும்ன்ற உணர்வோடு, அவரை ஏற்கக்கூடிய மனநிலையோடு நீங்க அவரை அணுகுனீங்கன்னா உள்ளிருந்து நமக்கு அறிவை கொடுத்து நமக்கு விளங்க வைக்கிறார். நமக்கு அவரே உதவி பண்றார் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆரம்பத்திலேயே இல்லை நான் ஏற்க மாட்டேன்ற முடிவோடு நீங்க அவரை அணுகுறீங்கன்னா அவர் உங்களுக்கு விலகிதான் நிற்பார். அவர் உங்களுக்கு புரிய மாட்டார். அவரை நீங்க புரிஞ்சுக்க முடியாது. அதுபோலவே பகவத்கீதையின் உள் ரகசியம் பக்தர்களால் மட்டுமே அறியக்கூடியது. வேறு எவரும் இதனை சுவைக்க முடியாது.
கீதைக்கு மாயாவாதிகள் கொடுத்த பாஷ்யங்களை, விளக்க உரைகளை படிக்காமல் இருக்கும்படி நம்மை தடுக்கும் பகவான் சைத்தன்யர் மாயாவாத தத்துவத்தை ஏற்பவர் கீதையின் உண்மையான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கான எல்லா திறன்களையும் இழந்து விடுகிறார் என்று எச்சரித்துள்ளார். ஸோ இந்த மாதிரி தவறான புரிதல்களோட இந்த மாயாவாதிகள் இருக்கிறதுனால அவங்க கொடுக்குற விளக்கத்தை கேட்காதீங்கன்னு நமக்கு ஆச்சாரியர்கள் எச்சரிக்கிறாங்க. ஏன்னா அதை கேட்டோம்னா நம்மளும் தப்பான புரிதலுக்கு போயிடுவோம். அப்போ நமக்கு கிருஷ்ணர் விளங்க மாட்டார். கிருஷ்ணரை நம்ம விளங்கிக்கல, கிருஷ்ணரை நம்ம புரிஞ்சுக்கலன்னா இந்த வாழ்க்கையின் குறிக்கோளை நம்ம அடைய முடியாது. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜெய்.